படிப்புக்கான பரிகாரங்கள். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் எந்த குழந்தைய பார்த்தாலும் செல்ஃபோனை தடவிக்கிட்டே இருக்குது. எந்த அம்மாவை பார்த்தாலும் என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறாங்க, 24 மணி நேரமும் செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மண்டையில் படிப்பே ஏற மாட்டேங்குதுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் மெயினாக. அந்த குழந்தைங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ, இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கணும்னா அவன் 4 வயசுலேயே போய் ஸ்கூலில் சேர்த்து 4 வயசு 5 வயசுல சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ஒரு 5th 6th 7th வரையும் அந்த படிப்பை வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொடுக்காம அவங்க ஃபோனை தடவிட்டே இருக்காங்க, நம்மளும் அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இடையில வந்து 2ஆம் பாகம் எப்படி இருக்குது, 5ஆம் பாகம் எப்படி இருக்குது, 4ஆம் பாகம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும். 4ஆம் பாகம் வலுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கல்விகள் வந்து தடைப்படாமல் மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அது வந்து 4ஆம் பாகம் நல்லா இருந்து ஒரு 9ஆம் பாகம் நல்லா இருந்து 10ஆம் பாகம் வலுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை படிப்புக்கு எந்த இடையூறுமே இல்லாமல் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைம்மா எனக்கு எல்லா வசதியுமே இருக்குது ஆனால் அந்த பையன் படிக்க மாட்டேங்கிறாம்மா அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் திருவெண்காடில் போய் ஒரு விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவரோட நட்சத்திரம் அன்னைக்கு, இப்போ வந்து மேசராசி பாரி நட்சத்திரம்னு அதுக்கு, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னு அதுக்கு, மிதுன ராசி ரோஹி நட்சத்திரம்னா, அதாவது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் புதன் கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது.